ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹன்சிகா மோத்வானிக்கு டிவோர்ஸ் ஆக போகிற அந்த காரணத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹன்சிகா மோத்வானி ஒரு லீடிங் ஆக்டராக இருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு மேரேஜ் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அவங்க தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான அவங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டையே அவங்க 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சோஹைல் வந்து ஹன்சிகாவை ரொம்ப காதலிச்சது இல்லாமல் அவங்கள வந்து உடனே திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணதுனால ஹன்சிகாவும் தாம் கமிட்டான எல்லா படத்தையும் விட்டுட்டு சோஹைலை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சோஹைலோட ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி, அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபேமிலியும் கூட. அவங்க வந்து ஹன்சிகாவுக்கு என்ன கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மேரேஜுக்கு அப்புறமேலு நீங்கள் எந்த படத்துலையும் கமிட் ஆகக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் எங்களுக்கு ஒரு குழந்தையை பெற்று கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹன்சிகா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஹன்சிகா இது எல்லாத்துக்கும் சம்மதம் தெரிவித்தா கூட அவங்க சோஹைல் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படம் நடிக்கிறது என்னுடைய பேஷனை என்னால் விட்டுத்தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க. ஹன்சிகா மேலே இருந்த காதலால் சோஹைல் என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாத்துக்குமே ஓகே சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்க வந்து எங்கே இது சொந்த வீட்டில் இருந்தால் ஏதாவது பிரச்சனை வரும், இவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆன உடனே அவங்க தனி கொடுத்துனும் போயிட்டாங்க. ஹன்சிகாவோட விருப்பப்படி தான் அந்த வீட்டையே சோஹைல் வந்து டிசைன் பண்ணியிருந்தார். இப்படி நல்லா போயிட்டு இருந்த அவங்களோட லைஃப்பில் திடீர்னு வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த ஒவ்வொரு கொஷினாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க படம் கமிட் ஆகிறது, அப்புறம் குழந்தை இன்னும் கன்சீவ் ஆகலை அப்படிங்கிற எல்லா கொஷின்ஸுமே அவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் ஒரு சண்டையாக மாறி இருக்கு. இந்த சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி அதுக்கப்புறமேல ஹன்சிகா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கே வந்துட்டாங்க. இப்போ ஹன்சிகா அங்கே தான் தங்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவில் விவாகரத்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா கோலிவுட் வட்டாரங்களும் சொல்கிறாங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற உங்களுடைய கமெண்ட்டை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கொடுத்துருங்க.